ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இப்போது நாம் யாரை பற்றி பேச போகிறோன்னா, மானம் மரியாதை இழந்து இப்படியெல்லாம் சம்பாதிக்கணுமா, இப்படியெல்லாம் வியூஸ் வாங்கணுமா, இப்படியெல்லாம் ட்ராமா போடணுன்னா சமூக வலைதளத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. அவர் வேறு யார் மேலே இளவரசன் ப்ளஸ் குடியரசன் ஃபேமிலி. அப்புறம் அந்த அம்மா காயத்ரி பற்றி சொல்லணும். ஓகே, விரிவாக்க வேணும். குடும்பமே உட்காந்து குடியை கெடுக்கும், குடியை கெடுக்கும், குடியை கெடுக்கும். குடியை கெடுக்குங்கிறது நீங்கள் ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்கும்போது சினிமாலேயும் வருங்க. சிகரெட் அடிக்கும்போது ஸ்மோக்கிங் கேன்சர் நோட்டு கேன்சர் அப்படின்னு வருங்க. ஆனால் இந்த அம்மா பக்காவான ஒரு பக்காவான ட்ராமானா பயங்கரமான ஸ்க்ரீன் ப்ளே ஸ்கிரிப்டு. அதை மிஞ்சறக்கு எந்த யூடியூப்பரும் கிடையாது. அதாவது ஒரு வாரமாக ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாரு. காரில் உட்காந்து பீர் அடிக்கிறாரு, மளிகை கடையில் போய் சண்டை பிடிக்கிறாரு. அப்பெல்லாம் போடாத வீடியோ இப்போது இந்த மெயினான சேனல், இலாகாயும் மெயினான சேனலில் 12 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனலில் போட்டுக்கிறான. சரியான ஸ்க்ரீன் ப்ளே, சரியான திரைக்கதை. என்ன காரணம்னா வருமானம் கம்மியாயிடுச்சு. மித்த சேனலில் வருமானம் கம்மியாயிடுச்சு. இதாவது மெயினான சேனலு. இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா எல்லோரும் வந்து அப்படியே உருகி வந்து பார்ப்பாங்க. அண்ணா சண்டை பிடிக்காதீங்க, அண்ணா குடிக்காதீங்க, காயத்ரி விடுமா, காயத்ரி விட்டு கொடுத்துப்பாமா, ஆனால் காயத்ரி கூட சண்டை பிடிக்காதீங்க. குடும்பமே உட்காந்துங்க. அதாவது அண்ணன், தங்கச்சி, நாத்தனார். எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்களா? சரி, நீங்கள் ஒரு வீட்டில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீட்டில் நீங்கள் சண்டை பிடிக்கிறீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை பிடிக்கிறீங்கன்னா, அதாவது ஏதாவது அந்த கணவன் வந்து வீடியோ எடுப்பானா? அதை கணவன் வந்து வீடியோ எடுக்கிறாங்க, வைஃபு வந்து சண்டை பிடிக்கிறாங்க, நாத்தனார் தங்கை வந்து அண்ணனை பேசுகிறதாம்மா. இது வந்து அதுக்கு முன்னத்து நாளே உருவாக்கியிருப்பாங்க. இந்த திரைக்கதை வந்து ஒரு முன்னத்து நாளே இந்த மாதிரியெல்லாம் போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் வியூஸ் வந்துச்சுன்னா, ஏபோ இந்த மாதம் எப்படியோ நம்ம வீடு கட்டக்க ஆரம்பிக்கிறோம்ல, அப்படியே சிறுக நம்ம வீடியோ பார்த்து நம்மளுக்கு உருவாக்கிடலாம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வருமானம் கம்மியாயிடுச்சு. ஒரு 5 நாள் நம்ம தண்ணி போட்டிருந்தோம், நம்ம எந்த வீடியோ போடல, அதில் வருமானம் ட்ராப் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம தான் எந்த வேலைக்கும் போகிறது இல்லையே. நம்மளால தான் சப்ஸ்கிரைபர் நம்பி தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது வைஃபு திட்டுறாங்களாம்மா, கணவர் வீடியோ எடுக்கிறாராம்மா, தங்கை வந்து அண்ணனை திட்டுறது. என்ன ஒரு ஸ்க்ரீன் ப்ளே! இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எங்கேயும் பார்க்க முடியாது. அதைத்தான் சொல்கிறேங்க, மானம் மரியாதையெல்லாம் விற்று நாம் வந்து வாழ்கிறக்கு நாம் வந்து எங்கேயாச்சும் போய் என் வாயில் சொல்லக்கூடாது. அது அப்புறம் மானம் மரியாதை விற்று இப்படியெல்லாம் வியூஸ் பார்க்கணுமா? எந்த யூடியூப்பும் இல்லை. இந்த யூடியூப்பர் தான் இருக்கிறாங்க, இந்த ஃபேமிலி தான் இருக்கிறாங்க. இந்த ஃபேமிலியில் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. அதாவது கனவை குடிச்சிட்டே இருக்கிறமே ஒன்றா குடினா பொண்டாட்டி மறந்துடுங்க. இந்த அம்மா எத்தனை தடவை சொல்லியிருக்கு. இந்த அம்மா முழுக்க இவங்க ஃபேமிலி போடுற ட்ராமா தான். அப்புறம் இளவரசனோட அம்மா என் மகனுக்கு மனசே சரியில்லைங்க, மன உளைச்சல் இருக்கிறாருங்க. 5 நாள் வீடியோ, 5 நாள் ஃபுல்லாக தண்ணி போட்டிருக்காரு. நேற்றும் வந்து தண்ணி போட்டிருக்காரு. இதுதான் மன உளைச்சலாமா? நீங்கள் போய் உங்கள் மகனுக்கு அட்வைஸ் பண்ணிங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. உங்கள் சத்துணவு ஸ்கூலில் அந்த வீடியோ கொண்டை காட்டுங்க, அவளே பாராட்டுவாங்க. இப்படி ஒரு மகனை பெற்றதுக்கு நீங்கள் பாராட்டுவாங்க. எல்லாருமே குடிக்கிறாங்க, குடிக்காத ஆள் யாரும் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் வந்து குடிக்காத ஆள் கிடையாது. அது இப்படியா தண்ணி போட்டு சோசியல் மீடியாவில் உட்காந்து அழிச்சாட்டியம் பண்ணிகிட்டு இருக்குது. என்னை கேட்கறதுக்கு எவனும் இல்லை, நான் இப்படித்தான் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு டைம் இந்த ஆள் வந்து ஜெயிலில் போனோன்னு வச்சுங்க, வாழ்நாளில் மறக்க முடியாத அடியாக தான் இருக்குங்க. என்ன காரணம்னா, இன்றைக்கி சோசியல் மீடியாங்கிறது சின்ன குழந்தைலேருந்து பார்க்குற ஆளுங்க தான் சோசியல் மீடியா. ஒரு நார்மலாக ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தையாமே யூடியூப்பு ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி வீடியோ பார்த்தா அப்புறம் எப்போ வந்து அந்த குழந்தையெல்லாம் கெட்டு போகாமல் என்ன பண்ணுவாங்க? இப்போ நிறைய பேர் இவங்களை பற்றி பேசுகிறியே, இவங்களை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குதுங்க? அருவருப்பாக தான் இருக்குதுங்க. இவங்களை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? அதான் அவங்களுக்கெல்லாம் சுயறிவு இருக்குதான்னு கேட்டால் சுத்தமாக இல்லை. என்ன காரணம்னா, இந்த ஆளுக்கு 12 லட்சம் சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க, வீடியோ பார்க்குறாங்கிற தெனாவட்டில் தான் இந்த குடும்பம் இப்படி ஆடிட்டு இருக்குது. எல்லா ஃபேமிலி நாங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் போய் மொபைல் எடுத்து ஒரு 100 ஃபேமிலி யூடியூப் சர்ச்சில் போய் வந்து ஃபேமிலி யூடியூப்பர் டைப் பண்ணி எடுத்து பாருங்கள், ஏதாச்சும் ஒரு வீடியோ வருதான்னு கேட்டால் எந்த வீடியோ வராது. அப்புறம் அவங்க தங்கை பற்றி சொல்லணுன்னா, அவங்க தங்கை வந்து அப்படியே கொந்தளிப்பாங்க. அவங்க தங்கையெல்லாம் மாமியார் வீட்டில் இல்லை கிடையாதுங்க. இன்றைக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாமியார் வீட்டில் போய் பணிவிடை செஞ்சுட்டு அவங்கள வந்து
இது பண்ணிகிட்ருக்கோனுங்க. ஆனால் இந்த அம்மா அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துட்டு வீடியோ தான் எடுக்குது. சமையல் வீடியோ, ஒரு அறிவு சார்ந்த வீடியோ, எந்த வீடியோ கிடையாது. அதாவதுங்க இவங்க வெளியில் போய் காய்கறியோ இல்லை பழங்களோ வாங்குகிறாங்க. எந்த மூஞ்சி வச்சுட்டு வாங்குவாங்க? எல்லாமே நாடக குடும்பம், ட்ராமா ஃபேமிலி தான் சொல்லுவாங்க. நேற்று அந்த வீடியோவில் கீழே கமெண்ட் போய் பாருங்கள். திட்டாத ஒருத்தருமே கிடையாது. நீ எல்லாம் பொம்பளையா, நீங்கள்லாம் ஒரு ஃபேமிலியா, ட்ராமா ஃபேமிலி, மணிக்காக இப்படியா வியூஸ்க்கு வேண்டி இப்படியா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு எத்தனை கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, எத்தனை கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ட்ராமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா இப்போ உத்தமனாக பேசுது. ஆனால் புருஷன் 6 நாள் தண்ணி போட்டுக்கிறது அப்போல்லாம் வீடியோ போடாமல் மெயினான சேனலில் இப்போ வந்து வீடியோ போட்டுக்கிறேன்னு என்ன காரணம்னா மணி, அதாவது வருமானம் கம்மியாயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்த தான் உண்மையிலுமே பாவம். இவங்க கையில் சிக்கி தவிச்சிட்ருக்குது. ஒரு குழந்த வளரோன்னா அப்பா அம்மா கரெக்டான ஒழுக்கத்தோடு இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்த நல்லபடியாக வளரும். யூடியூப்பில் குடும்பம் நடத்திட்டு யூடியூப் பண்ணி வச்சு வாழ்ந்துட்டுருக்கிற ஆளுகளுக்கு இதை பற்றி தெரியாது. முழுக்க எல்லாருமே யூடியூப் வச்சுருக்காங்க. யூடியூப் வைக்காத ஆளும் கிடையாதுங்க. நல்ல வீடியோ தான் போடுறாங்க. இந்த ஆள் மாதிரி குடிச்சிட்டு சண்டை பிடிச்சிட்டு பொண்டாட்டி திட்டிட்டு ஒரு 3 மாதத்தில் இவரோட ஒழுக்க செயல்பாடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காரி துப்புற மாதிரி தான் இருக்குங்க. பொண்டாட்டி திட்டுறது, அப்புறம் தண்ணி போடுறது, மளிகை கடைக்காரன் கூட சண்டை, அவங்க கூட சண்டை, ரத்தம் சொட்ட வரைக்கும் நான் அடித்தேன், பெருமநாயம் பேசிட்டு, ஃப்ரெண்டு கூட சண்டை, மன உளைச்சலுங்கிறது, எல்லோரும் துரோகம் பண்ணிட்டாங்கிறது. இந்த ஆளுக்கு துரோகமாக பண்ணுறது, இந்த ஆள் தான் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா இப்படி குடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தால் அம்மாவும் கேட்க மாட்டாங்க, அப்பாவும் கேட்க மாட்டாங்க, தங்கையும் கேட்க மாட்டாங்க, பொண்டாட்டி கேட்பாங்க. அப்படியே அது பொண்டாட்டிக்கு பணம், கறி, சோறு. என்ன சொல்கிறாருன்னா, காலையில் நான் உங்களுக்கு கறி எடுத்து கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவதுங்க ஒரு குடும்பத்தில் சராசரி ஒரு குடும்பத்தில் 1 கிலோ மட்டன் கறி 700லேருந்து 1000 ரூபா வரைக்கும் வரும் அப்ராக்சிமெண்ட்டாக. ஆனால் வாரத்தில் 5 நாளுங்க கறி எடுக்கிறான்னா அப்போது இவங்களுக்கு வருமானம் எப்படின்னு பார்த்துக்குங்க. எதை வச்சு வருமானம்? இலவச வருமானம். உழைச்சாப்பிட்ருந்தா, அதாவது மாதத்தில் சம்பளம் போடுறாரு, ஒரு 30,000 சம்பளம் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. மாதத்தில் அதிகபட்சா 1, 2, 3 நாள் ஒரு 6 டைம் எடுப்பாங்க. ஆனால் இவங்க வாரத்தில் கறி, அங்கே சிக்கன் கறி, அங்கே மட்டன் கறி, அங்கே குடல் கறி, அங்கே சில்லி. இதுதான் என்ன காரணம்னா உழைச்செல்லாம் கிடையாதுங்க. உட்காந்து சப்ஸ்கிரைபர் வர வருமானத்தில் வந்து வியூஸ் வாங்கி அதில் வர வருமானத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ காரு, ஓசி வீடு, ஓசி ஃப்ரிட்ஜு, ஓசி வாஷிங் மிஷின், எல்லாமே ஓசி தான். உழைச்செல்லாம் கிடையாது. என்ன வியூஸ் வாங்கி இன்றைக்கி ட்ராமா போடுறாங்க. பக்காவான ஸ்க்ரீன் பிளே எழுதி ட்ராமா போடுறாங்க. அப்புறம் அந்த அம்மா காயத்ரி பற்றி சொல்லணுன்னா, அந்த அம்மா ஒரு பெண்மணி. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு மருமகள் இருந்தான்னு வச்சுக்கோங்க, மனைவி இருந்தான்னு வச்சுக்கோங்க, எந்த புருஷனுமே நல்லபடியாக இருக்க மாட்டாங்க. புருஷன் அவ்வளோ குடிக்கிறாங்க, உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இப்போ கொந்தளிச்சிட்டு நாம் ஒரு வீடியோ போடலாம், இது எப்படி இருந்தாலும் 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் பார்ப்பாங்க, நம்மளுக்கு வருமானமாச்சு. அப்புறம் இதை மறந்துடுவாங்க. அடுத்த நாள் நம்ம குழந்தைய வச்சுமே அடுத்த நாள் ஒண்டி முனியப்பன் கோயில், இவருக்கு ஆகுன்னா அந்த ஒண்டி முனியப்பன் கோயில் இருக்குது. அதாவது கோயிலுக்கு ஒரு ஆள் போகணுன்னா நம்ம ஒழுக்கத்தோடு இருந்தால் தான் அந்த கோயிலுக்கே போக முடியுங்க. நீங்கள் வந்து மாதத்தில் 5 நாள் ஒழுக்கத்து இருந்துட்டு 25 நாள் தண்ணி போட்டு தறிகட்டு ஆடிட்டு நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் வேண்டிட்டுன்னு வச்சுங்க, அந்த சாமியே உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்காது. இவன் வந்து தப்பு பூரா மனுவா 10 நாள் நல்லவனாட்டம் நடிச்சுட்டு நம்மக்கிட்ட வேணுன்னா எந்த சாமி வந்து இவருக்கு வந்து நல்ல அருள் கொடுப்பு. அப்புறம் ஒரு போன மாதம் மாலை ஓட்டுந்தாங்க, கொண்டத்து மாகாளியம்மன் கோயில். மாலை ஓட்டுமே இவங்களை பத்தம் பேசுகிறாங்க. மாலை ஓட்டு அடுத்த நாள் கறி எடுத்துட்டார். மாலை ஓட்டு கழட்டினாங்க இல்லையா, அடுத்த நாள் வந்து சிக்கன் கறி சோறு. என்ன காரணம்னா முழுக்க இவங்களுக்கு வர வருமானம் இலவச வருமானம். அப்புறம் இவங்க தங்கை பற்றி சொல்லணும்னா, இவங்க தங்கை வந்து சும்மா சாதாரணப்பட்ட ஆளெலாம் கிடையாது. வாய் வந்து 10,000 அடி நீளுக்கு வாய். எங்களை பற்றியே பேசுகிறே, உனக்கு அறிவு இல்லையா, மான கட்டவனே, இப்படிங்க. இவங்க தங்கை அம்மா வீட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக வீடியோ போடுறது. அப்புறம் வயசானவங்கள நம்ம வீடியோவில் காட்டவே கூடாது, உடம்பு சரியில்லாதவங்கள. ஆகுனா இவங்க பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லைங்க, பெரியம்மா இப்படி இருக்காங்க, நான் போய் அங்கே பணிவிடை செய்கிறேங்க, அது வீடியோவை எடுக்கிறேங்க, எங்களுக்கு வியூஸ் வருதுங்க, அதை வச்சு இலவசமாக வருமானம் பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் இவங்க தங்கையோட கணவர் வந்து அவர் ஏதோ கஷ்டப்படுறாரு, அவர் ஏதோ அப்பாவின்னு நினைக்கிறேன், அவர் ஏதோ மாமியார் வீட்டில் வந்து உட்கார்றாரு. அவர் எனக்கு தெரிஞ்சு
அவரோட அம்மா அப்பா கஷ்டப்பட்டு இந்த காலத்துலேயும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போய் உழைக்கிறாரு. ஆனால் இவங்க அண்ணன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குடி, ஆடம்பரம், கறி, தண்ணி, இலவச வருமானம், இலவச வருமானம், இலவச வருமானம். இது மட்டும்தான். என்ன காரணம்னா 12 லட்சம் சப்ஸ்கிரைபர். அவங்களுக்கு சுய அறிவு வந்து இன்னைக்கு வந்து இல்லை, அவங்க வந்து அள்ளி கொடுக்குறாங்க. நல்ல நல்ல வீடியோ இருக்குதுங்க, அதெல்லாம் போய் பார்க்குறாங்கன்னு கேட்டால் சத்தியமாக போய் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி குடிச்சிட்டு கூத்தடிக்கிற வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்குறதுல அவங்க சப்ஸ்கிரைபரு அவங்களுக்கு மீறி யாருமே கிடையாது. மொத்தத்தில் ஃபேமிலி யூடியூப்னு நான் நிறைய டைம் சொல்லியாச்சு. அவங்க ஃபேமிலி யூடியூப்பில் என்னென்ன வீடியோ நல்ல அறிவு சார்ந்த வீடியோ, நல்ல கருத்து இல்லை. ஆனால் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு கும்மாளம் போட்டு கறி தின்னுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி இருக்கோம், எங்கள் குழந்தை இப்படி, அங்கே குழந்தை இப்படி, எங்கள் குழந்தை விளையாடுது ஆகுனா சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க. நான் அதில் எங்கேங்கண்ணா, அதில் எங்கேங்கண்ணா, நான் குடிக்காதீங்கண்ணா. ஆனால் இந்த அம்மா காயத்ரி அந்த வீட்டை சத்தியமாக சுத்தமாக வச்சுருக்க மாட்டேன். சுத்தமாக இல்லை. நேற்று அந்த வீடியோ போடுறாங்க, அந்த குடும்பத்தில் யாருமே சுத்தமாக இல்லை. சுத்தம் தாங்க நம்மளுக்கு சோறு போடும். ஆனால் அவங்க வீட்டில் சமையல் கட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு அநாகரிகமாக வச்சுருப்பாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, தண்ணி போட்டுக்கிற இப்படியெல்லாம் நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ குடியிருந்தால் பொண்டாட்டி வேண்டாம். இந்த அம்மா எத்தனை டைம் சொல்லியிருக்கு, 10 டைம் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அம்மா வீட்டில் காயத்ரியோட அம்மா வீட்டில் அண்ணன், அவங்க தங்கச்சி, இவங்கெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, காரி துப்பு. அவங்களாம் வெளியில் போய் எப்படி சொல்லுவாங்க, என் மாப்பிள்ளை இப்படின்னு எப்படி சொல்லுவாங்க, தலை நிமிர்ந்து சொல்லுவாங்களா? இவங்களுக்கு மான மரியாதைலாம் கிடையாது. இவங்களுக்கு பணம் வந்தால் போதும். பணத்துக்காக இப்படியா வியூஸ் வாங்குறது, பணத்துக்காக இப்படியா வந்து பிச்சை எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு வீடியோ எடுக்கலாங்க, அதுக்காக இப்படியெல்லாம் வீடியோ போட்டு சம்பாதிக்கணுமான்னு கேட்டால் அது இவங்க இப்படித்தான். நீங்கள் என்ன தான் கழுவி ஊற்றினாலுமே இவங்க மாற போகிறதில்ல, இவங்க சப்ஸ்கிரைபரும் மாற போகிறதில்ல. ஸோ அதாவது இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒவ்வொருத்தர் எவ்வளோ வெயிலில் எவ்வளோ பாடுபடுறாங்க, எந்த விதத்தில் பாடுபடுறாங்க. அந்த கூலி மூட்டை தூக்குறவங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜெராக்ஸ் கடை வேலை செய்கிறதும் சரி, ஒரு வேலைக்கு ஆஃபீஸ் போய் வேலை செய்கிறா இருந்தாலும் சரி, ஒரு பேங்கில் வேலை செய்கிறா இருந்தாலும் சரி, எவ்வளோ ப்ரெஷர், எவ்வளோ மன அழுத்தம் இருக்குது. இந்த ஆள் ஜாலியாக உட்காந்துட்டு குடும்பத்தை காட்டி வீடியோ போடுறாரு, ஜாலியாக சம்பாதிக்கிறாருங்க. சிந்திக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைபர். அது எந்த காலத்திலும் நடக்காது. நம்மளை வந்து வசைப்பாடுவாங்க, ஏங்க உங்களை பற்றி வீடியோ போடுங்க, இவங்கள பற்றியே வீடியோ, இவரை பற்றி தெரிஞ்சுக்க தான் நான் வீடியோ போடுறேன். இவரை பற்றி வீடியோ போடுறேன்னா எனக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வந்துட்டு அதில் நான் சம்பாதிக்கல. இப்போது நான் வேலைக்கு போய் ஒரு வீடு கட்டி அதில் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த ஆள் வீடு கட்டுறாரு. எப்படி கட்டுறாரு? சப்ஸ்கிரைபர் இருக்கிற தைரியத்தில் அவங்க வருமானத்தில் கட்டுறாரு. அந்த வருமானம் நின்றுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலைக்கு போவாருங்க. அண்ணன் தங்கை, அண்ணன் தங்கை பொண்டாட்டி 3 பேர் உட்காந்து கதறாங்க, இந்த மாதிரி குடிக்காத. நீங்கள் வேலை பாருங்கள். இந்த மாதத்தில் இவர் எத்தனை டைம் குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கிறாரு, அடுத்த மாதத்தில் எத்தனை டைம் குடிப்பார். சிந்திக்க வேண்டியது மக்கள். நல்ல வீடியோ போய் பாருங்கள். என்னோடய வீடியோ பார்க்கணும் ஒரு நாள் நான் உங்கள் வீட்டு சொல்ல மாட்டேன். நல்ல வீடியோ போய் பாருங்கள், நல்ல வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி குடி கும்மால சண்டை பிடிக்கிற வீடியோக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து உங்களுக்கு சுயறிவே வராது. நன்றி, வணக்கம்.